எஸ்டிவி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். அரையர் ரங்கநாதன் ஸ்ரீரங்கம் கோவில் இன்றைக்கி வைகாசி 17. என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா 1323 வருஷம் துலுக்கர் படையெடுப்பில் நம்பெருமாள்னா பழகிய மணவாளன் அவரை ரொம்ப எல்லா இடத்தையும் இது பண்ணி சிதைச்சின்னு வச்சு நம்பெருமாளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக புலைலோகாச்சாரியார் தலைமையில் ஒரு குழுவாக புறப்பட்டு எல்லோரும் நம்பெருமாளை எடுத்துட்டு அப்படியே பயணமாகி நேர இங்கே அழகர் மலை, அதுக்கப்புறமா அப்படியே நேர இதுவாகி கேரளா சைடு போய் திரும்பி திருப்பதி திருப்பதியில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பேர் ரெங்க மண்டபம். அவர் இருந்த இடம் ரெங்க மண்டபம்னு வச்சுருக்காங்க. அந்த ரெங்க மண்டபம் இன்றைக்கும் கொண்டாடப்படுறது. அங்கே பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கு எழுத்தாப்பில் நேர சேவை பார்த்திங்கன்னா, ஜோசம்பத்துக்கு சேவை பார்த்திங்கன்னா ரெங்கநாதர் இருந்ததுக்கு சார்பாக அங்கே ரெங்கநாதர் திருவுருவம் அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா எப்படி இதுவாகி இது இந்த காலம் 1323லேருந்து 1371 இது வரைக்கும் 48 ஆண்டு காலம் இப்படி வெளியிலேயே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் பிள்ளைலவாச்சார் எல்லாருமே பரமவிச்சுடுறார். இருக்கிறவாள்லாம் கொண்டு சேர்த்து இங்கே பக்கத்தில் இருக்கிற அழகிய மணவாளங்கிற கிராமத்தில் அடுத்ததாக கொண்டு வச்சு இங்கே உள்ள பெருமாளை இது பண்ணுறா. அதுக்குள்ளே இந்த 48 ஆண்டு காலத்துக்குள்ளே இங்கே ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிடுறான்னா அவர் பேர் இன்றைக்கு திருவரங்க மாளிகையார்னு பேர். அவர் இருக்கார். இப்போ இந்த பெருமாளும் வந்துடுறார். இந்த 48 வருஷத்தில் உள்ளூரில் இருந்த ஜனங்கள்லாம் இந்த படையெடுக்கும் போது நிறையா பேர் கொல்லப்பட்டு எல்லாம் அந்த ஒரு சந்ததிகள் காலமாகி போயிடுறது. அடுத்த சந்ததியினர் தான் இருக்கிறச்சே இங்கே பெருமாளை கொண்டு வரச்சே ஏற்கனவே ஒரு பெருமாள் இருக்கார். இவர் எப்படி அழகிய மணவாளன் எப்படி இதுவாருது அப்படின்னு கேட்குறார். அப்போ என்ன பண்ணுற, இந்த ஊரில் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கிற அரையர் சுவாமி ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இன்னொன்று ஒரு நிகழ்வுக்கு ஒரு சான்று இருக்கணும் இல்லையா, எழுத்தாப்பில் யாராவது தரும் இதுதான் சொல்லணும். அது மாதிரி இருக்கிறச்சே இவர் சொல்கிறார், இவர் தான் பெருமாள், இல்லை ஒருத்தர் வச்சு நாங்கள் முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறச்சே. அப்போ யார் பார்த்தா பெருமாளுக்கு இந்த வஸ்திரங்களெல்லாம் துவைக்கிற ஈரங்கொல்லின்னு கூப்பிடப்படுற வண்ணன், அவரும் நேத்திரம் ரொம்ப மங்கி போய் ரொம்ப இதுவாக இருக்கார். அவரை கூட்டின்னு இது பண்ணுறா. அவர்கிட்ட கேட்குறா, உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். சொல்ல முடியுமான்னு கேட்டால், இல்லை எனக்கு நான் டெய்லி பெருமாளுடைய வஸ்திரத்தை துவைச்சி அந்த வாசனையோடு நான் அந்த தீர்த்தத்தை எடுத்துப்பேன். அந்த தீர்த்தத்தினுடைய ருசி எனக்கு தெரியும். அதை அது மாதிரி நீங்கள் ஒரு திருமஞ்சனம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா நான் 2 பேரையும் வச்சு திருமணம் பண்ணுங்க, நான் யாருங்கிறத சொல்கிறேன், என்னால் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதை எல்லோரும் ஏற்றுண்டு 2 பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறா. முதல்ல திருவரங்க மாளிகையாருக்கு உள்ள திருமஞ்சனம் பண்ணி கொடுக்குறா. அவர் பேசாமல் இருக்கார். அடுத்தது நம்பெருமாள் அழகிய மணவாளனுக்கு திருமஞ்சனம் பண்ணி கொடுக்குறச்சே அது யார் கொடுக்குறான்னா, இங்கே அரையராக இருந்தவர் அவர் தான் அந்த ஈரவாடை தீர்த்தம் சாதித்தல் அப்படிங்கிறத இது பண்ணி ஈரவாடையை அவருக்கு கையில் பிழிஞ்சு கொடுக்குறார். குடித்தாக்கா இதுவே நம்பெருமாள் அப்படின்னு சொல்கிறார். அன்னிலேருந்து இவர் நம்பெருமாள் ஆகிடுறார். இது மாதிரி அந்த இதை பண்ணி அந்த தினம் வைகாசி 17ஆம் தேதி இன்னி வரைக்கும் இந்த ஈரவாட தீர்த்தம் சாதிக்கிறதுங்கிறது அரையர் சுவாமிகள் கையில் இருக்குது. அரையர் சுவாமி இன்றைக்கி அந்த ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் ஈரவாட தீர்த்தம் சாதிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் வச்சுருக்கா. அந்த இதை இது பண்ணி அதே மாதிரி இன்றைக்கி வைகாசி 17ங்கிறதுனால வைகாசி 17க்குள்ள இது என்ன சிறப்புன்னா, அந்த நம்பெருமாள் திரும்பி வந்த நாள். அதை சிறப்பாக இப்போ நம்ம எல்லோரும் அதை ஒரு நினைவாக கொண்டாடணுங்கிறது எங்களுடைய ஆசை.